விருச்சிக ராசி நண்பர்களே, விருச்சிக ராசி நேர்களே, வணக்கம், வாழ்க வளமுடன். விருச்சிக ராசிக்கு சனி பயிற்சி. சனி என்ன செய்வார்? விருச்சிக ராசிக்கு 3க்கு 4 கூட சனி போவான். 3க்கு 4 கூட சனி போவான். நல்லதே பண்ணுவாரா, கெடுதலே பண்ணுவாரா? மக்கள் கேட்குற கேள்வி அதான். நான் சொன்னேன், உங்கள் சாதத்தை அனுப்பிச்சி விடுங்க. உங்கள் சாதத்தில் திசை புத்தி என்ன போயிட்டுருக்கு? சனி பயிற்சி, ராகுகேது பயிற்சி, இது உங்களுக்கு என்ன மாதிரி போகுது? ராகுகேது பயிற்சி எப்படி போயிட்டுருக்கு, சனி பயிற்சி இப்படிங்கிறத நான் உங்களுக்கு விளக்க சொல்லி உங்கள் லக்கணத்துக்கு என்ன திசை புத்தி ஓடுதோ அதையும் கம்பல் பண்ணி உங்களுக்கு தெளிவான முடிவு சொல்கிறேன். அதை நீங்கள் அந்த தெளிவான முடிவை நீங்கள் எடுத்துட்டிங்கனாலே கண்டிப்பாக நீங்கள் செய்யலாம். புரியுதுங்களா? அப்போ விருச்சிக ராசி, விருச்சிக லக்கணத்துக்கு 4ஆம் இடத்துல வந்து சனி இருந்தார். 4ஆம் இடத்துல வந்து சனி, 4, 8 சனி இருக்கக்கூடாதுங்க, பிரச்சனை தானுங்க. 4ஆம் இடத்துலேருந்து சனி இருக்கும்போது ரொம்ப துன்பங்கள். பிள்ளைங்களாம் படிக்க முடியல. பெரியவங்களாம் வீட்டுக்குள்ளே வந்து போய் படுத்த பேய் அடித்து போட்ட மாதிரி இருக்குங்கிறாங்க. என்னை அடித்து போட்ட மாதிரி இருக்குங்க, நான் எந்திரிக்க முடியலைங்க. 4ஆம் இடத்துல சனி இருந்தார். அப்போ அந்த மாதிரி ஒரு அமைப்பு. அப்போ 4ஆம் இடத்துல விருச்சிக ராசி, விருச்சிக லக்கணத்துக்கு 4ஆம் இடத்துல சனி இருந்து 3ஆம் பார்வையாக 6ஆம் இடத்துக்கு பார்த்து. 6ஆம் இடங்கிறது கடன் கேட்டதில் கடன் கிடைக்கலைங்க, பிரச்சனை சிக்கலாக தான் போயிட்டு இருந்துச்சு. அதே 4ஆம் இடத்துல வந்து 10ஆம் பார்வையை பார்த்து. விருச்சிகத்துக்கு கும்பத்திலிருந்து 7ஆம் பார்வையாக சிம்மத்தை 10ஆம் பார்வையாக பார்த்து. அப்போ தொழில் சம்மந்தப்பட்டதெல்லாம் அப்படியே சம்பிச்சு போயிடுச்சுங்க. ஒன்றுமே புரியல, நான் வாழ்க்கையில் செய்ப்பனா தோப்பனா அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்டிஷன் தான் போயிட்டுருந்தேன். அதே நேரத்துக்கு 10ஆம் பார்வையாக தன்னுடைய விருச்சிகத்தை பார்க்கும். கும்பத்தில் சனி போன இருக்கும்போது 10ஆம் பார்வையாக விருச்சிகத்தையே பார்த்து. அப்போ எல்லாமே பாருங்களேன், 10ஆம் இடம் தொழில் அவுட்டு, ராசியை விருச்சிக ராசி பார்க்கும்போது அதுலேயும் மந்தகாரகன். 4ஆம் இடம் தாய் வண்டி வாகனத்தில் வீட்டு மேலே 4ஆம் இடத்துல சனி உட்காந்துக்கும் போது அதில் பிரச்சனை சிக்கல். அப்படி தான் போயிட்டு இருந்துச்சு விருச்சிக ராசி, விருச்சிக லக்கணத்துக்கு. இப்போ சனி பயிற்சி 2025, 2026. இப்போ சனி எங்கே போயிருக்காருன்னா 5ஆம் இடத்துக்கு போயிருக்கார். விருச்சிக ராசிக்கு மீனத்துக்கு போயிருக்காரு 5ஆம் இடம். 5ஆம் இடத்துக்கு போய் 3ஆம் பார்வையாக 7ஆம் இடத்தை பார்க்குறாரு. மனைவி சார்ந்த உறவு சம்மந்தப்பட்டது, பிரச்சனை சிக்கல். நண்பர் கூட்டாளிலாம் இந்த ஃபைனான்ஸ் பார்ட்னர் போட்டவங்க பூராமே அவுட்டுங்க, பிரச்சனை இல்லை. எல்லாமே பணம் கொடுங்க, எனக்கு அமௌண்ட்டு வேணும்னு கேட்குறாங்க. விருச்சிக ராசிக்கு 5ஆம் இடத்துல சனி போனார். அங்கே 3ஆம் பார்வையாக 7ஆம் இடத்தை பார்த்தார். நண்பர் கூட்டாளி, ஃபைனான்ஸ் பார்ட்னர் கூட்டாளி எல்லாமே பிரச்சனை, மன வருத்தம் பிரச்சனை தான் ஓடிட்டு. அப்போ 5ஆம் இடத்துல சனி பயிற்சி ஆகி 7ஆம் பார்வையாக 11ஆம் இடத்தை பார்த்தார். பேங்க் பேலன்ஸு, பேங்கு எல்லாமே லாக் ஆகிடுச்சுங்க. 15 இருக்குதுல ஒரு பேங்கில் ஒரு பிரச்சனையாகி எல்லாம் லாக் பண்ணி வச்சுக்கிறாங்க. பிரச்சனையை முடிச்சுட்டு நீங்கள் அமௌண்ட் எடுத்துக்க அப்படின்ட்டாங்க. அதே நேரத்துக்கு வந்து அந்த மீனராசியிலேருந்து 10ஆம் பார்வையாக 2ஆம் இடத்தை பார்க்குது. 2ஆம் இடம்னா குடும்ப வாக்கு, குடும்பத்தில் நம்பிக்கை இழந்துட்டார். நம்பிக்கையில் இவர் பொய் பேசுகிறாருன்றாங்க. எப்போ பார்த்தாலும் இவர் பொய் பேசுகிறாரு, உண்மையே பேச மாட்டார் அப்படிங்கிற மாதிரி தான் விருச்சிக ராசி, விருச்சிக லக்கணத்துக்கு லக்கணக்காரங்களை மற்றவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்களும் சரி, மற்றவங்களும் அந்த மாதிரி தான் பேசுகிறாங்க. எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு ஒரு சாதகம் கேட்க வந்தார். அவன் சொன்னேன், அவரோட டேட்டா பர்த் போட்டு இந்த லக்கணத்துக்கு விருச்சிக லக்கணம், விருச்சிக ராசிக்குமே திசை புத்தி சப்போர்ட் இல்லைங்க, சனியும் உங்களுக்கு சப்போர்ட் இல்லைங்க, கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். காவல்தையும் கருப்பண்ணசாமிக்கு வழிபடிச்சுட்டு வாங்க. 9 நவகிரகத்தில் சனி பவனுக்கு வழிபடிச்சுட்டு வாங்க, கண்டிப்பாக நீங்கள் செய்ப்பீங்க அப்படின்னு சொல்லி அவரை முறைப்படி என்னென்ன நீங்கள் வழிபட வச்சுக்கணுமோ அதெல்லாம் பண்ணிக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வாழ்க்கையில் செய்யலாம், வாழ்க்கையில் முன்னுக்கு வரலாம். விருச்சிக ராசி, விருச்சிக லக்கணத்துக்கு சனி பயிற்சி நன்மை இல்லை, தீமை. அப்போ ஒரு இடத்துல கடன் கேட்குறவங்கள கடன் இல்லைங்கிறாங்க. என்ன பண்ணுறதுனே புரியலைங்கிறார் அவர். வாழ்க்கையில் செய்ப்பனா தோப்பனா, எனக்கு ஒரு நல்ல பலனாக சொல்லுங்கன்னு வந்து உட்கார்றாரு. பாருங்களேன், அதாவது மேல்பட்ட மக்கள், அதாவது வசதி வாய்ப்பாக உள்ளவங்களாம் அவங்க ஒரு போக்கு, நடுத்தர வர்க்கம் ஒரு மாதிரி, கீழ்பட்டவங்க ஒரு 3 பேர் 3 இதுலேயுமே பிரச்சனை தான். சனி தண்டனை கொடுக்குறவர், ஆயுள் காரகன், தண்டனை காரகன். பணக்காரன்னா ஏழைன்னா முடியாதவனா எல்லாத்துக்கும் ஒரே தான், கொடுத்தா தண்டனை கொடுத்தா. பணக்காரன் மட்டும் ஏமாற்றி சம்பாரிச்சிக்கிறான், அப்போ அவனும் தண்டனை இல்லாமல் போயிடுமா இருந்து. அப்போ விருச்சிக ராசி, விருச்சிக லக்கணத்துக்கு சனி பகவான் 3க்கு 4 கூடையும் தான். 5ஆம் இடத்துக்கு போயிட்டார், பூர்வத்தில் போய் உட்காந்துட்டார். இப்போ பிரச்சனை சிக்கல் ஓடுறதே பூர்வத்தில் தான், பஞ்சாயத்தில் ஓடிட்டு இருக்குது. சொத்தை பிரித்து கொடு, சொத்துனால பிரச்சனை. 7ஆம் இடத்தை அந்த 5ஆம் இடத்துக்கு போயிட்டு 3ஆம் பார்வையாக 7ஆம் இடத்தை மனைவி சார்ந்த குடும்பத்துலேயும் பிரச்சனை ஓடிட்டு இருக்குது. அவங்களும்
சொத்துனால பிரச்சனை, சொத்துக்கு பிரச்சனை ஓடிட்டு. அப்போ விருச்சிகத்துக்கு 11ஆம் இடத்தை பார்க்குறாரு சனி பகவான். 11ஆம் இடங்கிறது பேங்க் பேலன்ஸ் எல்லாமே லாக் ஆகிடுச்சு, 10 காசு இல்லை, வருமானம் இல்லை. 10ஆம் இடத்தை 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. இவர் வாயே திறக்கூடாது. நான் சொல்லேன், வாயே திறக்காத அமைதியாக இருந்துங்க. எது சொன்னாலும் சரி சரிங்க, என்ன வேலையை உங்களுக்கு வேலை என்ன வேலை கொடுக்குறோ அந்த வேலையை செய்யுங்க, அமைதியாக இருங்க. விருச்சிக ராசி விருச்சிக லக்கணத்துக்காரங்க நல்லது நடக்கும். உங்கள் சாதத்தை வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க, தெளிவான உங்களுக்கு பலன் சொல்லி, திசை புத்திக்கு பலன் எடுத்து சொல்லி, கோச்சார சனி, கோச்சார குரு, கோச்சார ராகுக்கு தெளிவாக சொல்லி உங்களை செய்ய வைக்கிறேன். வாழ்க வளமுடன்.